பிரீத்தி, அகமதாபாத்திலே ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறியது போல தற்போது லண்டன் சவுத் எண்ட், லண்டனுக்கு 75 கிலோமீட்டர் தெற்கிழக்கு பகுதியில் உள்ள சவுத் எண்ட் விமான நிலையத்திலே அது நடைபெற்றிருக்கிறது. அங்கும் ஒரு விமானம் இதே போன்று புறப்பட்ட சில நொடிகள், கிட்டத்தட்ட ஒரு 4-5 நொடிகளிலேயே வெடித்து சிதறியிருக்கிறது. டேக் ஆஃப் ஆகியிருக்கிறது. டேக் ஆஃப் ஆனவுடன் இடதுபுறத்தில் அப்படியே கீழே விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது முதல் காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கும். ஒரு நெருப்பு பிழம்பு போல வெடித்து கீழே சிதறியதை அது ஒரு சிறிய விமானம் லண்டனுக்கு அருகே 75 கிலோமீட்டர் அளவிலே உள்ளதுதான் இந்த சவுத் எண்ட் விமான நிலையம். இந்த கடற்கரை அருகே இருக்கிறது. இந்த சவுத் எண்ட் விமான நிலையத்தில் ஒரு சிறிய விமான நிலையம். இங்கு விமானங்கள் இறங்கும் பொழுது அருகிலே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 300 மீட்டர் தூரத்திலே இந்த விபத்து இருந்தது. ஒரு நெருப்பு பந்து கீழே விழுவது போல அந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விமானம் ஏதென்ஸ், கிரீஸ் நாட்டில் உள்ள ஏதென்ஸ், கிரீஸ் நாட்டின் தலைநகரமான ஏதென்ஸிலிருந்து புறப்பட்டு குரோஷியாவில் உள்ள புலாவ் நகருக்கு சென்று அங்கிருந்து லண்டனுக்கு அருகே உள்ள 78 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சவுத் எண்ட் விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் அருகே உள்ள லெலிஸ்டாட் என்ற விமான நிலையத்திற்கு செல்ல இருக்கிறது. அந்த லெலிஸ்டாட் செல்வதற்காக சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நொடிகள், 3-4 நொடிகளிலேயே வெடித்து சிதறி இருக்கிறது என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கும் தகவல். இது பயணிகள் விமானம் தான், பயணிகள் போக்குவரத்து விமானம் தான். ஆனால் மிகப்பெரிய ஏர் இந்தியா போன்ற போயிங் விமானம் அல்ல. இது சாதாரண விமானம். ஜூயிஷ் ஏவியேஷன் என்ற நிறுவனத்தை, நெதர்லாந்தில் உள்ள ஜூயிஷ் ஏவியேஷன் என்ற நிறுவனத்தை சேர்ந்ததுதான் இந்த விமானம். இந்த விமானம் பீச் கிராஃப்ட் B200 சூப்பர் கிங் ஏர் என்ற விமான வகையை சேர்ந்தது. இதிலே அதிகபட்சமாக 13 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதிலே இந்த விமானத்தில் எத்தனை பேர் பயணித்தார்கள்? 15 பேர் வரை அதிகபட்சமாக பயணிக்கலாம். ஆனால் எத்தனை பேர் போனார்கள், அவர்கள் கதி என்ன என்பது தற்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த விமானத்திலே பயணித்த அனைவருமே பலியாகியிருக்க கூடும் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்து வரும் அச்சம் தரக்கூடிய தகவல். என்றால் புறப்பட்ட சில வினாடிகளில் நெருப்பு பிழம்பாக வெடித்து சிதறி இருக்கிற இந்த விமானம் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். மிக முக்கியமாக தற்போது இந்த எசெக்ஸ் கவுண்டி போலீசார் தற்போது இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள், நடந்தது என்ன என்பது குறித்து. எனவே தற்போது ஒரு பரபரப்பான சூழல் தான் அங்கு காணப்படுகிறது. SUZ-1 என்ற இந்த விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் வெடித்து சிதறி அப்படியே நெருப்பு பிழம்பாக கீழே விழுந்திருக்கிறது. இதில் பயணித்த அனைவரும் பலியாக இருக்கக்கூடும் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் பயணித்தார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அந்த விமான நிறுவனமான ஜூயிஷ் ஏவியேஷன் இதுவரை வெளியிடவில்லை. இவர்கள் அனைவரும் நெதர்லாந்தில் உள்ள லெலிஸ்டாட் என்ற விமான நிலையத்திற்கு செல்வதற்காக அந்த விமானம் லண்டன் அருகே உள்ள சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட சில நொடிகளிலே ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் எப்படி வெடித்து சிதறி கீழே விழுந்ததோ அது போன்று விமானம் கீழே இறங்கி வெடித்து சிதறியது. அதே போன்றுதான் இது. ஆனால் இது கீழே இறங்குவதற்கு முன்பே வெடித்து நெருப்பு பிழம்பாகத்தான் கீழே இறங்கி இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். அந்த அருகில் விமான நிலையத்திலிருந்து இதை கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். பார்த்தவர்கள் அனைவரும் பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்து எடுக்கப்பட்ட சில காட்சிகள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விமானம் முற்றிலுமாக உருக்குலைந்து எலும்பு கூடாக மாறி இருக்க என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்கின்றன. எது எப்படி இருப்பினும் இதில் பயணித்தவரின் கதி என்பது மிக அச்சம் தரக்கூடிய நிலையில் தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன.